மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய விசுவாசத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். இந்த தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இதனுடைய பண்புகள் சிலவற்றை நாம் பார்த்து வருகிறோம். 3 காரியங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ 4வது காரியத்தை பார்த்து கொண்டிருக்கோம் போன வாரத்திலேருந்து. இந்த 4வது காரியம் என்ன? தேவனுடைய விசுவாசம் என்பது இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம். இட்ஸ் அ ஹார்ட் ஃபெய்த். இது மென்டல் ஃபெய்த் கிடையாது. இது என்னது? ஹார்ட் ஃபெய்த். வேத வசனம் இருதயம்னு சொல்லும்போது அநேக நேரத்தில் இந்த ஆவி மனிதனை குறிக்கிற விதத்தில் தான் சொல்லியிருக்குது. ஏறக்குறைய எல்லா வசனங்களும் கொடுத்துட்டேன். போன தடவை நிறைய வசனங்கள் கொடுத்துருக்குறேன், இன்னும் கொடுக்கலாம். ஆனால் இந்த 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 வசனத்தை எடுப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3:4. இருதயம் ஆவியும் ஒன்று, அல்லது ஆவியை தான் இருதயம்னு வேதம் போதிக்கிறது அநேக நேரத்தில் என்றதை காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் வசனம் 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. வெளிப்புறமான அலங்காரத்தை பற்றியும் உள்ளாக இருக்க வேண்டிய அலங்காரத்தை பற்றியும் பேசுகிறார். வெளிப்புறமான அலங்காரம் அது ஓகே, அதை சிலர் எடுத்துக்கிட்டு அது தேவையே இல்லையாக்கும், அதை பண்ணவே கூடாதாக்கும் அப்படின்னு அது ஒத்த காலில் நிற்கிறாங்க சிலர் கிறிஸ்தவங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங்கை கூட கொஞ்சம் பட்டி பார்த்து கொஞ்சம் சிமெண்ட் பூசி கொஞ்சம் வெள்ளைகளில் அடித்தா நல்லா தான் இருக்கும் கொஞ்சம், இல்லையா? அது பாலடைஞ்சு கிடச்சி அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இது ஒரு சரீரம், ஒரு பில்டிங் மாதிரி, ஒரு கூடாரம். இது அங்கங்கே கொஞ்சம் பட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் அது சரி பண்ணி கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கணும், இல்லையா? வீடுன்றதுனால அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு விதத்தில் முக்கியம்தான். அதனால் கொஞ்சம் சரி பழுது பார்த்து நல்லா வைக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம் உள்ளே இருக்கிற ஆள், இல்லையா? அதான் வேதவசனம் சொல்லுது. அப்போ வேதவசனம் இது உள்ளே இருக்கிற அந்த முக்கியமான ஆளை பற்றி பேசுகிறது. வெளியே நல்லா பார்த்துட்டு, நிறைய பேர் வெளியெல்லாம் நல்லா பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு, வெளியே நல்லா ஸ்மெல் அடிக்குது, வெளியே நல்லா பவுடரை போட்டிருக்காங்க, வெளியே நல்லா ஆள் ஜோராக இருக்கிறாங்க, கூந்தல் இதெல்லாம் நல்லா இருக்குது, சட்டை கட்டெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஹேர் டூலாம் நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆளுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அது நல்லது இல்லை, இல்லையா? அதுதான் வேதம் சொல்லுது. உள்ளான அலங்காரம், உள்ள அலங்கரிப்பாக இருக்குதா, நல்லா இருக்குதா, அதை பற்றி தான் சொல்கிறாரு. அந்த உள்ளான அலங்காரத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுது, அழியாத அலங்கரிப்பா. இது அழியவே அழியாது. வெளியில் போடுற அலங்கரிப்பெல்லாம் அழிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, இப்படி வெளியே போனால் மழை வந்ததுன்னா போச்சு. சிலருக்கு மழை வந்ததுன்னா எல்லாம் கலைஞ்சிரும், அப்படியே போயிடும் பாருங்க. ஏன்னா வெளிப்புறமான அலங்காரம் அது அழிந்து போகிற ஒன்று, இல்லையா? ஆனால் உள்ளான மனிதனை பற்றி இங்கே பேசியிருக்குது. அங்கே என்ன சொல்லியிருக்குது? அழியாத அலங்கரிப்பு. அப்படி ஒரு அலங்கரிப்பு இருக்குது பாருங்கள். இதை யாரும் கவனிக்கிறதே இல்லை. இதை ரொம்ப அட்டென்ஷன் பே பண்ணணும் பாருங்கள். நம்ம வெளியில் அட்டென்ஷன் பே பண்ணுறோம், ஓகே, அதை விடுங்க, பரவாயில்ல, அதுக்கு நாங்கள் ஒன்றும் அதை எதிர்த்து பேசலைங்க. ஆனால் இந்த அழியாத அலங்காரத்தை பற்றி ரொம்ப ஆணித்தரமாக பேச விரும்புகிறேன். இந்த அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் ஆகிய ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். ஆவியாகிய இருதயத்தில், எல்லாம் சொல்லுங்க, ஆவியாகிய இருதயத்தில். அப்போ இருதயம்னா என்ன? ஆவி. இந்த ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், அதாவது உள்ள கண்ணுக்கு தெரியாத விதத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம், அமைதி சாந்தம் எல்லாம் உள்ள இருக்கிற குணம், அது எங்கே இருக்குது? ஆவியாகிய இருதயத்தில் இருக்குது. அப்போ இருதயம் ஆவியும் ஒன்று என்கிற விதத்தில் பேசுகிறார் அவர். வேத வசனம் அநேக நேரத்தில் அப்படி தான் சொல்லுது. இருதயம் தான் ஆவி, ஆவி தான் இருதயம். இன்னொரு வசனம் காமிக்கிறேன், ரோமருக்கு எழுதின நிருபம். கொஞ்சம் தெளிவு உண்டாகிறதுக்காக தான் அதை காமிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். உள்ளான மனுஷன் படி, எல்லாம் சொல்லுங்க, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. அது என்ன உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன்? இந்த வெளிப்புறமான மனுஷன் இந்த வெளி தோற்றம், அப்படி சரீரம். உள்ளான மனுஷன் அதான் ஆவி, இல்லையா? அப்போ ஒவ்வொருவரும், இப்போ நீங்கள் உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கீங்க, வெளிப்புற மனுஷன் ஒன்று பார்க்குறோம். இந்த உள்ளான மனுஷனை பற்றி நம்ம அதிகம் கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ சபைகளில் நாங்கள் வெளிப்புற தோற்றத்தை அதிகம் பேசுகிறது கிடையாது. எதை பற்றி பேசுகிறோம்? இந்த உள்ளான மனுஷனை பற்றி பேசுகிறோம். இந்த உள்ளான மனுஷன் தான் ஆவி.
அப்ப இந்த ஆவியிலே தான் விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசம் என்கிறது மனதில் அல்ல, சரீரத்தில் அல்ல. இந்த ஆவி, இந்த உள்ளான மனிதன் இல்லை, இந்த ஆவிக்குரிய மனிதன் இல்லை, இந்த உள்ளான மனிதன், மறைந்து கிடக்கிற உள்ளான மனிதனுக்குள்ளாதான் விசுவாசம் உண்டாகிறது. அந்த ஆவி பலப்படும் போது, அந்த ஆவிக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டு அங்கே பலம் ஏற்படும் போது ஒரு ஆவிக்குரிய சக்தி உண்டாகிறது. சரீரத்துக்கு சாப்பாடை போட்டால் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகிறது. படிப்பை கொடுத்தா அறிவளவில் அல்லது ஆத்மாவில் ஒரு பலன் உண்டாகிறது, அறிவு என்கிற பலன் இல்லையா? அதுபோலவே இந்த சரீர பலனை போல ஆத்மாவில் இருக்கிற இந்த அறிவாற்றலை போல ஆவிக்குரிய விதத்தில் இன்னொரு ஆற்றல் உண்டாகிறது. அது என்ன? வசனத்தை போட்டா விசுவாசம் என்கிற ஒரு சக்தி உள்ளத்திலிருந்து உண்டாகிறது. இது ரியல். சரீரத்தில் எப்படி சாப்பிட்டா நல்ல பலன் உண்டாகுதோ, எக்ஸசைஸ் பண்ணால் நல்ல பலன் உண்டாகுதோ, அதே போல உள்ளான மனிதன் இதை புரிந்து கொள்றது தான் கஷ்டம். இதை புரிந்து கொள்ளாதனால தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடின்னு வேதம் சொல்லுது. ஆவி, ஆத்மா, சரீரம்னு அந்த வரிசையில் சொல்லுது, அந்த கிரமப்படி. நாங்கள் எப்பவுமே எப்படி சொல்லிட்டு வளர்ந்தோம் தெரியுமா? பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட் ரிவர்ஸ்லேருந்து போவோம் நாங்கள். ஏன்னு சொன்னால் பாடி தான் எங்களுக்கு விளங்குது, அதுதான் ரொம்ப தெரியுது, அதுதான் புரிந்து கொள்ள முடியுது. அதனால் அதில் ஆரம்பிப்போம். அப்புறம் அடுத்து விளங்குறது வந்து அறிவு, இந்த ஆத்மா. அதனால் ரெண்டாவது அதுக்கு போவோம். ஆவி சுத்தமாக விளங்கல, அதனால் கடைசியில் மூணாவது வச்சுக்கிறோம். அதை ஏதோ இருக்குது, அதை பற்றி ஒன்று விளங்கிக்கிறதே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது ஆவி, ஆத்மா, சரீரம். ஏன் ஆவி, ஆத்மான்னு சரீரம்னு சொல்லுது? ஏன்னா நீங்கள் ஆவி, நீங்கள் சரீரம் இல்லை, நீங்கள் என்னது? ஆவி. ஒரு ஆத்மா உங்களுக்கு இருக்கிறது, ஒரு சரீரத்திலே குடிகொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? அப்போ இந்த ஆவியை தான் இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்படி விசுவாசிக்கிறீங்க? உள்ளான மனிதனில் இருதயத்தில் விசுவாசிக்கிறீர்கள். திருப்போம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. இந்த தெரிஞ்ச பகுதியில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தெரிஞ்ச பகுதின்னு சொல்லிட்டு நான் கூட சில நேரத்தில் நினைக்கிறது சொல்லி தான் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டோமே, இதில் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் இல்லைன்னு. ஆனால் புழிஞ்ச இன்னும் வருது. அதுதான் நான் கண்டது. வேத வசனம் அப்படியே வற்றாத ஜீவ ஊற்று பாரி, அது புளிய புளிய வந்துக்கிட்டே இருக்கு. இந்த தடவை புழிஞ்சா அவ்வளோதான் வருது, ஆனால் அடுத்த தடவை புழிஞ்சா இன்னும் வருது, ஃப்ரெஷ்ஷாக நிறைய வருது. அதனால் கவனிப்போம். அதனால் நான் படிக்கும்போது இதுவரை படிக்காதது போல் தெரியாத போல தான் படிப்பேன். ஏன்னா ரொம்ப தெரிஞ்சால் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த வசனத்தை நிறைய தெரியும், எனக்கு நிறைய படிச்சிருக்கேனாக்கும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. ஏன்னா நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகளை கவனி. இப்போ பாருங்கள், வார்த்தை என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வார்த்தை என்ன பண்ணணுமா? இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். இப்போ இருதயத்தில் வார்த்தை எப்படி வேலை செய்யுது, எப்படி விசுவாசம் உண்டாகிறது, எப்படி இருதயத்தில் விசுவாசிக்கிறோன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மலையை பார்த்து பேர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொன்னால் கூட சொன்னபடி ஆகும். எப்போ சொன்னபடி ஆகும்? இருதயத்தில் விசுவாசித்தால். அதனால தான் இந்த இருதய விசுவாசத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி இதில் அடங்கி இருக்கிறது. எப்படி விசுவாசத்தை எப்படி மலையை கூட அகற்றலாம் என்கிறது இதில் அடங்கி இருக்கிறது. இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்போ பாருங்க, உன் இருதயத்துக்குள்ளே வைத்து காத்துக்கொள் அவைகளை. வார்த்தையை வச்சு என்ன பண்ணு? உன் இருதயத்துக்குள்ளே வைத்து காத்துக்கொள். காத்துக்கொண்ட இருதயத்தில் வார்த்தையை வைத்தால் என்ன நடக்குது? அடுத்த வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். வார்த்தையை கொண்டு போய் இருதயத்தில் வச்சா அது என்ன பண்ணுதான்? சரீரத்தை பாதிக்குது. இந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தை சரீரத்தை பாதிக்குது. அதனால சொல்லிடுது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இப்படி பிழைக்கணும்னா கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். எப்படி வாழணும்னு? இருதயத்தில் வார்த்தையை வச்சு அந்த வார்த்தையின் மூலமாக உண்டாகிற வாழ்வு, அந்த வார்த்தையின் மூலமாக உண்டாகிற சுகம், அந்த வார்த்தையின் மூலமாக உண்டாகிற வெற்றி, அந்த வார்த்தையின் மூலமாக உண்டாகிற தைரியம், இதை வச்சு தான் பிழைக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்காரு நம்மளை. இதுதான் சிஸ்டம், இதுதான் ப்ராசஸ், இதுதான் மெத்தடு. இப்படி தான் அது. வார்த்தையை இருதயத்தில் வைக்கணும். இருதயத்தில் என்ன வரும்? ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நான் சொல்லுகிறேன், உடலுக்கு ஆரோக்கியம் ஜீவனம் மட்டுமல்ல, மனதுக்கு ஆரோக்கியம் ஜீவன் இதில் தான் இருக்குது. உங்கள் தொழிலுக்கு ஆரோக்கியம் ஜீவன் இதில் தான் இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு நல்வாழ்வும் இதில் தான் இருக்குது. வார்த்தை எடுத்து இருதயத்தில் வைக்கும்போது அதனுடைய பலன் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் அதனுடைய பாதிப்பு காணப்படும். இருக்கீங்களா? அடுத்த வசனம் பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்குது. அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
எல்லா காவலோடும், அதாவது எப்படியெல்லாம் காத்துக்கொள்ள முடியுமோ அப்படி உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அங்கே வசனம் இருக்குது, அங்கே வசனத்தை வைத்திருக்கிறாய். ஆகவே இந்த இருதயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனின்றார். இந்த ஆவியை, உள்ளான மனிதனை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனி, ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கொள். ஏனென்றால் அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். உங்களுடைய நல்வாழ்வு எங்கிருந்து புறப்படுகிறது? அதினின்று. எது நின்று? ஆவியிலிருந்து, இருதயத்திலிருந்து தான் நல்வாழ்வு கிளம்புகிறது. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் என்கிற வெர்ஷனில் எப்படி சொல்லியிருக்குது, அதாவது ஆம்பிளிஃபைடில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எப்படி சொல்லியிருக்குது, கீப் யுவர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ் ஃபார் அவுட் ஆஃப் இட் ஆர் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்னு வருது இல்லையா? அது ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் இப்படி சொல்கிறாங்க, கொஞ்சம் விரிவாக்கி, கீப் அண்ட் காட் யுவர் ஹார்ட் வித் ஆல் விஜிலன்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையோட, விஜிலன்ஸ்னால் ரொம்ப ஜாக்கிரதை, மிகுந்த ஜாக்கிரதையோட உன்னுடைய இருதயத்தை வைத்துக்கொள், காத்துக்கொள். அண்ட் above all that you guard, for out of it flows the springs of life. இந்த above all that you guardன்றதை நடுவில் பூத்தி இருக்கிறாங்க ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில். ஏனென்றால் அந்த எபிரேய மொழியில் அந்த அர்த்தத்தோடு தான் சொல்லப்பட்டிருக்குதுன்னு காமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி வர்ணனை கொடுக்குறவங்கலாம் அதை சொல்கிறாங்க, போதிக்கும் போது சொல்கிறாங்க. ஆனால் அந்த அர்த்தத்தை ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் சில நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காமெண்ட்ரி வாசிக்கிறதுக்குள்ளே இது வாசித்தே தெரிஞ்சுக்கொள்ளலாம், ஏன்னா அந்த எசன்ஸ் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், மற்ற எல்லாத்தையும் காத்துக்கொள்கிறதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இதை காத்துக்கொள். ஹலோ, அதுதான் அங்கே பாயிண்ட்டு. மற்ற எல்லாத்தையும் காத்துக்கொள்கிறத விட அதிகமாக இதை காத்துக்கொள். உங்கள் பணத்தை காத்துக்கொள்றதை விட அதிகமாக இதை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள். சில சொல்கிறாங்க உடம்பை நல்லா பார்த்துங்க. உடம்பை எப்படி நல்லா பார்த்துக்கிறது? உடம்பை நல்லா பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுது? இருதயத்தை நல்லா. ஏன்னா வேதம் சொல்லுது இருதயம் நல்லா இருந்தால் உடம்பு நல்லா. ஹலோ, இருக்கீங்களா? ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா உடம்புலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் இங்கே ஆவியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா பைபிள் அப்படி தான், பைபிள் ரொம்ப ஆழமான விதத்தில் டீல் பண்ணுது. இந்த உடம்பு இப்போ நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்? இதனுடைய ஜீவன் எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. என்னுடைய ஆவி, நான் ஆவி மனிதன் உள்ளே இருக்கிறேன் பாருங்க, அதனால தான் நடந்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஆவி வெளியே போனவுடனே இந்த சரீரம் நகர முடியாது, இதில் ஜீவன் இல்லாமல் போயிடுது, சரீரம் செத்து விடுகிறது. ஆவி இல்லைன்னா சரீரம் செத்து போகிறது இல்லையா? அப்போ இந்த எங்கேருந்து வருது ஜீவன்? ஆவியிலிருந்து தான் வருது. அப்போ எது முக்கியம்? ஆவி தான் முக்கியம். ஏன்னா அந்த ஆவி சரியாக இருந்தால் தான் இங்கே ஜீவன் சரீரத்தில் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா வழங்கிட்டு இதெல்லாம். அப்போ என்ன சொல்லி இருக்குது? above all that you guard and keep your spirit or your heart என்று சொல்லியிருக்குது. நீ காத்துக்கொள்ளுகிற எல்லாத காட்டிலும் அதிகமாக எதை காத்துக்கொள்? உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். பணத்தை காட்டிலும் அதிகமாக, உன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் அதிகமாக, உன்னுடைய தொழிலை காட்டிலும் அதிகமாக, உன்னுடைய கரியரை காட்டிலும் அதிகமாக, உன்னுடைய பிஸ்னஸை காட்டிலும் அதிகமாக, உன்னுடைய சொத்தை காட்டிலும் அதிகமாக, உனக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக எதை காத்துக்கொள்? இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் உனக்கு சொத்தையும் பணத்தையும், உனக்கு பிள்ளைகளையும் குடும்பத்தையும், உனக்கு நல்வாழ்வையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இது. ஏனென்றால் இது நின்று அந்த ஜீவ ஊற்று புறப்படுகிறது. இங்கிருந்தாலும் அதெல்லாம் வருது. சொத்து எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து வந்தது. சில முடிக்கிறாங்க இங்கிருந்து எங்க வந்தது, இன்னும் விளங்கிக்கலன்னு அர்த்தம். பணம் எங்கிருந்து வருது? இங்கிருந்து வருது. இங்கிருந்து தான். ஒருத்தர் கேட்டார், எங்கிருந்தியா உங்களுக்கு பணம் வருது, இதெல்லாம் பண்றீங்களேன்னாரு. இங்கிருந்து வருதுங்க. ஒரு மாதிரி ஆயிட்டார் ஆள். என்ன கதை சொல்றாரு இவரு? எங்கிருந்தும் மேலிடத்துலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அதை விட மேலான இடத்துலேருந்து வருது. இந்த இருதயத்தை பணத்தை உற்பத்தி பண்ணுற இருதயமாக உண்டாக்கியிருக்காரு கர்த்தர். ஹலோ, எவ்வளோ பணம் வேணுமோ இதை சரி பண்ணால் கொண்டு வந்துடலாம் பணத்தை, ஒன்றும் இல்லை. எவ்வளோ சுகம் வேணுமோ இதை சரி பண்ணாத கொண்டு வந்துடலாம். எவ்வளோ வெற்றி வேணுமோ, எவ்வளோ சந்தோஷம் வேணுமோ இதை சரி பண்ணாத, எல்லாம் இங்கிருந்து தான் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்திலிருந்து தான் வருகிறது. இது கிறிஸ்தவ போதனையின் ரொம்ப மையமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. அதனால்தான் உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தை. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை எல்லாவற்றை காட்டிலும் மிகுந்த காவலோடு காத்துக்கொள். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது, நல்வாழ்வு புறப்படுகிறது, சுகம் புறப்படுகிறது, வெற்றி புறப்படுகிறது,
பொருளாதார செழிப்பு புறப்படுகிறது, எல்லா நன்மைகளும் அதிலிருந்து உண்டாகிறது. வேதவசனத்தின் போதனை. திருப்போம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆங்கிலத்தில் எப்படி வருது இந்த வசனம்? ஆங்கிலத்தில் முதல்ல சொல்றேன். A sound heart is the life of the flesh, but envy the rottenness of the bones. தமிழில் அவ்வளோ நல்லா வரல, ஏன்னா ஆங்கிலத்தில் அந்த ஹார்ட்ன்ற வார்த்தையை வந்துடுது. சவுண்ட் ஹார்ட் எல்லாம் சொல்லுங்கள். சவுண்ட் ஹார்ட். சவுண்ட் ஹார்ட்னா நல்ல இருதயம், நல்ல கண்டிஷனில் இருக்கிற இருதயம். இன்றைக்கி இருதய கண்டிஷனை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இருதய கண்டிஷனை வச்சு தான் மீதியெல்லாம் சரியாக போக போகுது. இருதய கண்டிஷன் சரியாக இருந்ததுன்னா பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. மலை போன்ற பிரச்சனை கூட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இருதயத்தில் விசுவாசித்தால் மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் போயிடுன்றாரு. அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் நான் கற்றுக்கொள்ள வேணும். மலையை பற்றி கவலைப்பட வேண்டியது எனக்கு அவசியம் இல்லை. இருதயத்தில் விசுவாசிக்கிறது எப்படி? ஏன்னா நான் இருதயத்தில் விசுவாசித்தால் மலையை பார்த்து போன்னு சொன்னால் கூட அது போய் சமுத்திரத்தில் விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சவுண்ட் ஹார்ட், இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். சவுண்ட் ஹார்ட் அது எப்படி தமிழில் சொல்லியிருக்குது? 30ஆம் வசனம். சொஸ்த மனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். அப்போ இந்த ஹார்ட் சவுண்டாக இருக்கும்போது உடலுக்கு என்ன ஆகுதான்? ஜீவன் வந்து கிடைக்கிறது. பொறாமையோ, இது வந்து பிளட் பம்ப் பண்ணுற இந்த ரத்தத்தை சரீரம் முழுக்க அனுப்புகிற அந்த ஹார்ட்டை சொல்லலை. ஏன்னா இது ஆஸ்பத்திரி இல்லை. அங்கே சொல்லுவாங்க சவுண்ட் ஹார்ட் இஸ் த லைஃப் ஆஃப் த ஃப்ளஷ்ன்னு. அங்கே ஆஸ்பத்திரியில் சொன்னால் அது கரெக்ட். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க பாடி ஆங்கிளில் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இருதயம் நல்லா வச்சுங்க, ஏன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா சரீரத்துக்கு நல்லதுன்றாங்க. கரெக்டு. இங்கே வேதவசனம் என்ன சொல்லுது? இந்த இருதயத்தை பற்றி பேசலை. எந்த இருதயத்தை பற்றி பேசுது? உள்ளான மனிதன், இந்த ஆவியை பற்றி பேசுகிறது. சவுண்ட் ஹார்ட்னு சொன்னால் இந்த ஹார்ட் இல்லை, டிக்கு டிக்கு டிக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது, அது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த டிக்கு டிக்குன்னு அடிக்கிற ஹார்ட்டை சரியாக பார்த்துக்கிறாங்க. அடிக்கடி போய் அதுக்கு ஒரு செக்கப்பை கொடுத்து அது டிக்கு டிக்குன்னு கரெக்டாக அடிக்குதா இல்லையா, இல்லை மாறி மாறி அடிக்குதா, எப்படி அடிக்குது, ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருக்குதா அந்த குழாய்களில், ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு ஏற்படுறது நல்லது, பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கண்ணை மூடி சாப்பிட்றாங்கல்ல சில நேரத்தில், பார்த்துக்கிறது அவசியம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஹார்ட் செக்அப் பண்ணியிருக்கிறீங்களா? இந்த மாதிரி இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் சென்டர். இது இங்கே உங்கள் ஹார்ட்டை செக் பண்ணுறதுக்கே இது ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஆஸ்பத்திரியை காட்டிலும் ரொம்ப முக்கியமான இடம். இது வந்து வெறும் டிக்கு டிக்குன்னு அடிக்கிறதான்னு இல்லை. ஏன்னா டிக்கு டிக்குன்னு அடித்து அப்புறம் வீட்டில் வந்து திக்கு திக்குன்னு அடிக்குது சிலருக்கு. பயம், ஏன்னா அந்த இருதயம் சரியில்லை. டிக்கு டிக்கெல்லாம் கரெக்டாக அடிக்குது, ஆனால் திக்கு திக்குன்னு வேறு இருக்குது, பயம் வேறு இருக்குது, திகில் இருக்குது, சந்தேகம் இருக்குது, பொறாமை இருக்குது, கசப்பு இருக்குது, பகை இருக்குது, எல்லா விதமான குரோதங்கள் இருக்குது, எல்லா கெட்ட காரியங்களும் அதில் இருக்குது. அதனால் அந்த இருதயத்தினால் நல்ல காரியங்களை பிறப்பிக்க முடியவில்லை, நல்வாழ்வை உண்டாக்க முடியவில்லை. அப்போ டிக்கு டிக்குன்னு அடித்து என்ன பிரயோஜனம்? வெறும் அதை மட்டும் பார்த்துட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே தான் சொல்கிறேன், வெறும் ஆஸ்பத்திரிக்கு போனால் பத்தாது, சபைக்கு வர்றது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு டோட்டல் செக்கப் அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து ஆத்தரைஸ் டீலர்ஷிப். உண்டாக்கின கர்த்தர் அவர் ஆரம்பிச்சு வச்சுருக்க. பார்த்தாலே தெரிந்து பாருங்க, எல்லாம் காரெல்லாம் கொண்டாந்து நிறுத்துற மாதிரி. சொல்கிறாரு, என் மனைவி சரியே இல்லை, கொண்டாங்க கோயிலுக்கு. என்ன நாங்கள் அதுக்கு தான் சர்வீஸ் வச்சுருக்கிறோம். இங்கே வந்தால் ஹார்ட் செக்அப் பண்ணிவிடுவோம். ஏன் சரியில்லை? இங்கே வந்தால் சரி ஆகும். ஏன்னா இங்கே கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சரியாகும் பாருங்க, அதுதாங்க. அப்போ வந்து இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சும்மா இந்த ஹார்ட்டை செக் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அது ஒரு அளவுக்கு தான். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, வெற்றி வேணுமா, இதெல்லாம் வேணும்னா இந்த இருதயத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப அவசியம். வேதம் பேசுகிற இருதயத்தை பற்றி, இந்த இருதயத்தை சரி பண்ணுறது அவசியம். ஏனென்றால் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி, சுகம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, எல்லாம் உயர்வு எல்லாம் இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா இருக்கிறபடினாலே இந்த இருதயம், ஆவியாகிய இருதயம், உங்களுடைய உள்ளான மனுஷன் அதிமுக்கியமான ஒரு காரியம். இருக்கீங்களா? அப்போ சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். பொறாமையோ, அந்த ஹார்ட்டை பற்றி பேசல, திக்கு திக்கு நடிக்கிற காட்டை. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா பொறாமையோன்னு வராது. அடுத்த சென்டென்ஸ் என்ன? பொறாமையோ, இது வேற ஹார்ட். இது பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, ஆவி எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஆவிக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போகிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது.
இந்த ஆவியை எப்படி வைத்துக்கொள்வது, இந்த இருதயத்தை எப்படி வைத்துக்கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கர்த்தர் நமக்கு நல்ல சரீரம், நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கணும்னு விரும்புகிறாரு. நான் சொல்லுகிறேன், அதை காட்டிலும் உங்களுடைய இருதயம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தெர் இஸ் அ கனெக்ஷன். ஒரு கனெக்ஷன் இருக்குது. எதுக்கும் இந்த இருதயத்துக்கும் சரீரத்துக்கும், இந்த இருதயத்துக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும், இந்த இருதயத்துக்கும் என்னுடைய உணர்ச்சிகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த இருதயத்தின் நிலைக்கும் கண்டிஷனுக்கும் என்னுடைய சரீரத்தின் நிலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த இருதயத்தின் நிலைக்கும் என்னுடைய ஆத்மாவின் கண்டிஷனுக்கும், என்னுடைய மனதில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய இருதயத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய இருதயத்துக்கும் என் கையின் பிரயாசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய நல்வாழ்வு இதோட கனெக்ட் பண்ணி கர்த்தர் என்ன பண்ணிட்டார், இதோட ஹூக்கப் பண்ணிட்டாரு, இருதயத்தோட சேர்த்து வச்சுட்டாரு. இந்த இருதயம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் சொல்லிக்கணும், ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்றாரு. அப்போ உள்ளான மனிதனில் தான் வாழ்வு ஆரம்பிக்கிறது. அதன் விளைவாக தான் வாழ்வு மற்ற ரீதியில் நமக்கு வந்து கிடைக்கிறது.